ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழுஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 30 சென்டிமீட்டர். இது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 3a. 3a = 30 சென்டிமீட்டர். அப்போ a = 30/3. 1 3 3 3 30. அப்போ a = 10 சென்டிமீட்டர். இது ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ a 10 சென்டிமீட்டர் அப்படின்னா பியும் 10 சென்டிமீட்டர் தான், சியும் 10 சென்டிமீட்டர் தான். அதுலேருந்து s கண்டுபிடிக்கலாமா? s = a plus b plus c is divided by 2. a 10 b 10 c 10. அப்போ மூணையும் கூட்டணும் அப்படின்னா 30. ஸோ 30/2. 1 2 15 2 30. அப்போ s = என்னது? 15 சென்டிமீட்டர். பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பரப்பளவு a = √s × s minus a × s minus b × s minus c. s நமக்கு தெரியும் 15, a 10, b இருக்க இடத்துல 10, c இருக்க இடத்துலையும் 10. 15லேருந்து 10 கழிச்சா 5, 15லேருந்து 10 கழிச்சா 5, 15லேருந்து 10 கழிச்சா 5. இந்த 15 அப்படியே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 15 எப்படி எழுதலாம்? 5 × 3 அப்படின்னு எழுதலாமா? 5 3 15. ஸோ 15 5 × 3ன்னு எழுதலாம். × 5 × 5. எத்தனை 5 இருக்குது? 1 2 3. ஸோ அந்த 3 5ஐயும் போட்டாச்சு. 15 மட்டும் 5 × 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை வெளியில் எடுக்கலாமா? 2 5 இருக்குது, ஒரு 5 வெளியில் எடுத்தாச்சு. இன்னொன்று 2 5 இருக்குது, அதையும் ஒரு 5 வெளியில் எடுத்தாச்சு. 3 1 தான் இருக்குது. ஸோ √3 அப்படியே எழுதியாச்சு. இப்போ 5 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 25. √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு எழுதும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன? 25 √3. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 12. 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L × B × H. எல்லும் கொடுத்துருக்காங்க 10, b 5 மீட்டர், h 1.5 மீட்டர். ஸோ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே பெருக்கணும். 10 × 5 × 1.5. 10ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 50. அப்போ 50ஐயும் 1.5 புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டு லாஸ்ட்டு புள்ளி வைக்கலாம். அப்போ 50ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். 0 5 25, 0 orange 5, 0 5 7 750. இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கலாம். ஸோ ஆன்சர்லேயும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 75.0. புள்ளிக்கு அடுத்து 0 வந்தால் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 75 மீட்டர் கியூப். இப்போ பாருங்கள், இது மீட்டர் கியூப்பில் இருக்குது, நமக்கு லிட்டரில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போது 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். அப்போ 75 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 75,000 லிட்டர். அப்போ ஆன்சர் என்ன? 75,000 லிட்டர். ஆன்சர் டி. தேங்க்யூ.